ஒரு மந்திரத்தோட ஒலிய கேட்கும்போது நமக்கு என்ன தோணும்? அது திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மையில ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலயும் ஒரு பெரிய கதைய ஒளிஞ்சிருக்கும். வாங்க, இந்த பகுதியில நாம ஐயப்பனோட 108 சரண கோஷங்களையும் கொஞ்சம் ஆழமா அலசி, இந்த ஒரே ஒரு மந்திரம் எப்படி ஒரு முழுமையான தெய்வீக சித்திரத்தை வரையுதுன்னு பார்க்கலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். சிம்பிளா சொல்லணும்னா, ஐயப்ப சுவாமியே நான் உன்கிட்ட சரணடைகிறேன் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இது ஒரு சரணாகதி தத்துவம். ஆனா ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஒரு வரிய சொல்றதுக்கு முன்னாடி பக்தர்கள் ஏன் 107 வெவ்வேறு பேர்களை சொல்லி அவரை கூப்பிடணும்? அந்த பதிலை தேடி போறது தான் நம்மளோட இந்த பயணம். இதுக்கு பேர் தாங்க சரண கோஷம். இது வெறும் பெயர் பட்டியல் கிடையாது. இது ஒரு அடைக்கல குரல். ஒவ்வொரு வரியும் ஐயப்பனோட ஒரு குணம், ஒரு சக்தி, இல்லைன்னா ஒரு கதையை நமக்கு சொல்லும். அப்படி சொல்ல சொல்ல நம்ம மனசுக்குள்ள மெதுவா அவரோட ஒரு முழு உருவம் உருவாகும். வாங்க, அந்த சித்திரத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து உருவாக்கலாம். முதல்ல ஐயப்பனோட அடையாளம் எங்கிருந்து தொடங்குதுன்னு பார்க்கலாம். இந்த கோஷம் சொல்ற மாதிரி அவரோட ரொம்பவே தனித்துவமான பிறப்புல இருந்து நாம ஆரம்பிப்போம். ஹரிஹர சுதன். இந்த கோஷத்துல வர்ற மிக முக்கியமான பெயர்கள்ல இதுவும் ஒண்ணு. ஹரி மற்றும் ஹரனின் மகன் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதுதான் ஐயப்பனோட அடையாளத்துக்கு அசைக்க முடியாத அடித்தளமா இருக்கு. ஆனா மகனை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்பாவை பத்தி புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ யார் இந்த ஹரி, யார் இந்த ஹரன்? இங்க பாருங்களேன், இந்த ஒப்பீடு எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு. ஒரு பக்கம் ஹரி, அதாவது காக்கும் கடவுளான விஷ்ணு, பிரபஞ்ச ஒழுங்கு, கருணை, பாதுகாப்பு, இது எல்லாத்தோட வடிவம். இன்னொரு பக்கம் ஹரன், அதாவது அழிக்கும் கடவுளான சிவன், பிரபஞ்ச களைப்பு, துறவு, அளவற்ற சக்தி, இது எல்லாத்தோட வடிவம். ஐயப்பன் இதுல ஒண்ணு மட்டும் இல்ல, இந்த இரண்டு அடிப்படை பிரபஞ்ச ஆற்றல்களோட ஒரு சக்தி வாய்ந்த சங்கமம் தான் அவர். சரி, அவரோட தெய்வீக பிறப்ப பார்த்துட்டோம். அடுத்து இந்த உலகத்துல அவரோட பங்கு என்ன? பக்தர்கள் அவரை ஒரு சக்தி வாய்ந்த ஆட்சியாளராகவும் பாதுகாவலராகவும் எப்படி பார்க்கறாங்க? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கோஷம் இருக்குல்ல, அது பக்தர்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி, வார்த்தைகளால கட்டப்பட்ட ஒரு கோட்டை மாதிரி. இந்த பெயர்களை பாருங்க. லோக வீரம்னா உலகின் நாயகன், சர்வ ரக்ஷாகரம்னா எல்லாரையும் காப்பவர், ஆர்த்தத்ராணபரம் இடர்களை ஒழிப்பவனே போன்ற பெயர்கள்லாம் வெறும் பட்டங்கள் இல்லைங்க. அதெல்லாம் ஒரு வாக்குறுதி. உலகத்துல வர்ற கஷ்டமா இருந்தாலும் சரி, ஆன்மீக ரீதியான துன்பமா இருந்தாலும் சரி, அதுக்கு எதிராக அவர் ஒரு காவலனா நிற்பாருங்கிற உறுதிமொழி. ஓகே, அவர் ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாவலன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அவரோட குணம் என்ன? ஒரு வீரனா மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள அவர் எப்படிப்பட்டவர், தத்துவ ரீதியா அவர் எதை பிரதிபலிக்கிறாருன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பெயர்கள் ரொம்ப ஆழமான ஒரு ஆளுமையை நமக்கு காட்டுது. அவர் வெறும் சக்தி மட்டும் இல்ல, கருணையின் வடிவேல், அவர் இரக்கத்தோட உருவம்னு சொல்லுது. சத்தியன், அவர் உண்மையே வடிவானவர்னு சொல்லுது. நித்திய பிரம்மச்சாரி, அவரோட தூய்மையை குறிக்குது. அதே சமயம் ஆனந்த ரூபன், குழந்தை மனம் படைத்தவன் போன்ற பெயர்கள் அவர் ஆனந்தமாகவும் ஒரு குழந்தை மாதிரி கள்ளங்கபடம் இல்லாத இதயத்தோடவும் இருக்காருன்னு காட்டுது. இந்த மாதிரி பலவிதமான குணங்களோட கலவையா இருக்கிறதால தான் அவர் எல்லாரையும் அவ்வளவு ஈர்க்கிறார். ஆனா கண்ணுக்கு தெரியாத இந்த குணங்களை பக்தர்கள் எப்படி உணர்றாங்க? அந்த தெய்வீகம் எப்படி அவங்களுக்கு கை கெட்டுற தூரத்துல வருது? அதுக்கான பதிலையும் இந்த கோஷமே சொல்லுது. நாம செய்யற சடங்குகள் மூலமாகவும் நிஜமான இடங்கள் மூலமாகவும் அவரோட இருப்ப அது நமக்கு உறுதிப்படுத்துது. இந்த கோஷம் கடவுளை நேரடியா நாம செய்யற வழிபாட்டு முறைகளோட இணைக்குது. உதாரணத்துக்கு, அபிஷேக பிரியன்னா புனித நீராடலை விரும்புபவர்னு அர்த்தம். கற்பூர ஜோதி, அவரை வழிபாட்டுல நாம ஏத்துற கற்பூரத்தோட தெய்வீக ஒளியாவே அடையாளம் காட்டுது. இதிலிருந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. இந்த சடங்குகள்லாம் வெறும் சம்பிரதாயங்கள் இல்ல, அது மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் நடுவுல கட்டப்பட்ட ஒரு அது மட்டும் இல்லாம இந்த பெயர்கள் ஐயப்பனை நிஜமான பூகோள ரீதியான இடங்களோட பிணைக்குது. சபரிகிரீசன் அவரை சபரிமலையின் இறைவனாக்குது. பம்பை வாசன், இருமேலி வாசன் அவரை புனித யாத்திரை பாதையில இருக்கிற முக்கியமான இடங்களோட தொடர்பு படுத்துது. இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, அவர் எங்கேயோ வானத்துல இருக்கிற ஒரு தெய்வம் இல்ல, நாம நேர்ல பயணம் செஞ்சு அடையக்கூடிய, இந்த உலகத்துல உணரக்கூடிய ஒரு இருப்பாகவே அவர் இருக்கிறார். இப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த 108 பேர்களும் எப்படி ஒரு முழுமையான சித்திரத்தை உருவாக்குதுன்னு ஒரு தடவை பார்த்திடலாம். 108. இந்த எண்ணை ஒரு நிமிஷம் கவனிப்போம். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் 108? ஹிந்து மதத்துல 108 ஒரு ரொம்பவே புனிதமான எண். இது பிரபஞ்சத்தோட முழுமையை குறிக்குது. இது ஏதோ ஒரு கணக்கில்ல, இது ஒட்டுமொத்தத்தை குறிக்கும் ஒரு சின்னம். அதனால 108 பெயர்கள்னு சொல்லும்போது நாம அந்த தெய்வத்தோட முழு பரிமாணத்தையும் விவரிக்க போறோம்னு அர்த்தம். ஆக நாம இதிலிருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ஒவ்வொரு பேரும் ஒரு ஓவியத்துல இருக்கிற தூரிகையோட தீற்றல் மாதிரி.
தனியா பார்த்தா அது ஒரு கோடு, ஒரு வண்ணம். ஆனா 108 தீற்றல்களும் ஒன்னா சேரும்போது அது தெய்வீகத்தோட ஒரு முழுமையான ஆழமான சித்திரத்தை உருவாக்குது. இந்த சரண கோஷம் ஒரு பட்டியல் இல்ல, அது ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் போதும் மீண்டும் மீண்டும் உருவாக்கப்படும் ஒரு விரிவான இறையியல் ஓவியம். இப்போ நாம எங்க தொடங்கினோமோ அங்கேயே திரும்புறோம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த இறுதி அழைப்பு இப்போ ஒரு சாதாரணமான கோரிக்கை இல்ல. இதுக்கு முன்னாடி நாம பார்த்த 107 பேர்களால் கட்டமைக்கப்பட்ட அந்த முழுமையான, சிக்கலான மற்றும் முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்ட தெய்வத்திடம் சரணடைவது. அதாவது இது ஒரு புரிதலுக்கு பிறகு வரும் சரணாகதி. இறுதியா ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிப்போம். ஒரு சமூகம் அதோட தெய்வங்களுக்கு கொடுக்கும் பெயர்களை வச்சு அந்த சமூகத்தோட மதிப்புகள், அச்சங்கள் மற்றும் நம்பிக்கைகளை பற்றி நாம் என்னவெல்லாம் கத்துக்கலாம்? யோசிச்சு பாருங்க.